தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோயில் இன்றளவும் பொலிவுடன் விளங்கி பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கி வருகிறது. பதயே மகாதேவா தென்னாடி சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தில் மேல் தெய்வம் இல்லேனோ நாள் மறை செம்பொருள். உஷா பிரதிடாம்பிகா சமேதா சிவசூரிய நாராயண சுவாமிங்கிற திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில், கும்பகோணத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முதலாவது குலோத்துங்கிற சோழ காலத்தினால் கட்டப்பட்ட சேத்திரம் நவகிரகங்களுக்காக உள்ளது. நவகிரகங்கள் எல்லாமே இங்கே ஆயுதங்கள் வாகனம் இல்லாமல் இருக்கும். மத்தியில் சூரியன், பிரம்ம பாகத்தில் சூரியன், அதற்கு எய்த்தாப்பில் குரு பகவான், இந்திரன், வாயு, குபேரன், ஈசானன், வருணன், வாயுன் 8 திக்கிலும் 8 கிரகம் இருக்கிறது இங்கே விசேஷம். சோழ பேரரசால் கலை நயத்துடனும் பக்தி மயத்துடனும் கட்டப்பட்ட ஆலயங்களுள் இந்த சிவசூரிய பெருமான் திருக்கோயிலும் ஒன்றாகும். நவக்கிரக தலங்களில் சூரிய தலம் முதன்மையானது என்பதால் இங்கு பக்தர்கள் பெருமளவில் வந்து தங்களது துன்பங்கள் அகல ஆதவப் பெருமானை ஆராதிக்கின்றனர். காலவ முனிவர் என்ற முனிவர் தொழுநோய்க்கு ஆளானதால் நவக்கிரகங்களை நோக்கி கடுந்தவம் செய்தார். இத்தவத்திற்கு செவிசாய்த்த நவக்கிரகங்களும் அவர் முன் தோன்றி அவருக்கு அந்நோயில் இருந்து விடுதலை அளித்தனர். இதனால் கோபமுற்ற பிரம்மதேவன் நவக்கிரகங்களும் அந்த தொழுநோய்க்கு ஆளாகும்படி சாபமிட்டார். இந்த நோய் குணமடைய நவக்கிரகங்களும் இப்பூ உலகிற்கு வந்து வெள்ளருக்கு வனத்தில் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தனர். அவர்கள் முன் தோன்றிய சிவபெருமான் அவர்களது நோயினை நிவர்த்தி செய்ததோடு மட்டுமல்லாமல் இத்தலம் நவக்கிரகங்களுக்கான தலமாக விளங்கட்டும் என்றும் பல்வகை துன்பங்களை பொறுத்துக் கொண்டு உங்களை வந்து வழிபடுவோருக்கு நீங்கள் அருள் புரிவீராக என்றும் வரமளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. நவக்கிரகங்களும் வெள்ளருக்கு வனத்தில் தவம் செய்ததால் இவ்வாலயத்தின் தல விருட்சமாக வெள்ளருக்க மரம் விளங்குகிறது. இங்குள்ள நவக்கிரகங்கள் யாவரும் வாகனங்கள் இல்லாமல் நவக்கிரக நாயகர்களாகவே நமக்கு அருள் தருகின்றனர். ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த சூரியனார் கோவிலில் மூலவராக சிவசூரிய பெருமான் காட்சியளிக்கின்றார். கருவறையில் சிவசூரிய பகவான் இடது புறத்தில் உஷா தேவியுடனும் வலது புறத்தில் சாயா தேவியுடனும் திருமண கோலத்தில் நின்றபடி இரு கரங்களிலும் செந்தாமரை மலர்களை ஏந்தி பொன்முறுவலுடன் புன்னகைக்கின்றார். சிவனுக்கு முன் நந்தி இருப்பதைப் போல இங்கு சூரிய பகவானுக்கு முன் அவரது வாகனங்களான குதிரைகள் இருக்கின்றன. இயல்பாகவே சூரிய பகவானுக்கு உக்கிரம் அதிகம் என்பதால் அவரை அமைதிப்படுத்தும் பொருட்டு அவருக்கு நேரெதிராக குரு பகவான் எழுந்தருளியுள்ளார். இதனால் உக்கிரமில்லாமல் அமைதியின் உருவமாக இங்கு கதிரவ மூர்த்தி காட்சியளிக்கின்றார். இங்கு சூரிய பகவானின் சன்னதியில் நின்று அவரை தரிசிக்கும் போது
குரு பகவானின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கிறது. இத்தலத்தில் நவக்கிரகங்களும் தங்களுக்கென்று தனித்தனி சன்னதிகள் கொண்டு ஆயுதமின்றி அன்பு முகம் கொண்டு நமக்கு அருள் பாலிக்கின்றன. நவக்கிரகங்களுக்கும் முதன்மையானவராக சூரிய பகவான் திகழ்வதால் 7.5 சனி பாதிப்பு உள்ளவர்களும் இதர கோள்களால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சூரியனார் கோயிலுக்கு வருகை தந்து 12 ஞாயிற்றுக்கிழமைகள் தலவாசம் செய்து இத்தலத்தின் நாயகர்களை வழிபட பாதிப்புகள் நீங்கும் என்கின்றனர் பக்தர்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்திருக்கோம். சென்னையில் நாங்கள் நாடி ஜோசியம் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தா நல்லது சொல்லியிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்தது. இங்கே பரிகாரம் பண்ணினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் வந்தோம். நல்லது நடக்கும் நம்புகிறோம். சூரிய திசை, சூரிய பார்வை, சூரிய புத்தி மற்றும் சூரிய தோஷங்கள் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாலயம் வந்து கதிரவ கடவுளை மனதார வணங்கிச் செல்கின்றனர். தாண்டா சண்டரஸ்மே திவாகர ஆஜிராரோக்கியம் ஐஸ்வர்யம் தேகி மே பாஸ்பர பிரபு உஷாப்தே தட்சிணே பார்ஸ்வே பிருத்துடா வாமபாஸ்ஸகே பச்சிமாதிதிவம் தேவம் சுரலோபம் உபாவேதே. ஆவணி மாதம் ஆணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு 7 கிரகங்கள் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த நவகிரக ஹோமம் இந்த பரிகாரத்துக்காக இந்த நவகிரக ஹோமம் செஞ்சாங்க. இந்த நவகிரகம் செய்கிறதுனால நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கோளாறுகளும் நீங்கிறது, உடல் உபாதைகள் நீங்கிறது, பூர்வ ஜென்மத்தில் பிதிர்காரகனால் ஏற்படக்கூடிய பூர்வ ஜென்ம பாவம், ஜென்ம பாவம், திரிஜென்ம பாவங்கள்லாம் போகிறது. பசங்கள்லாம் படிக்காமல் இருக்கிறாங்கன்னா அவெல்லாம் இந்த ஹோமத்தை செஞ்சால் படிக்கிறாங்க. கல்யாணம் ஆறல் பிரார்த்தனை பண்ணி இந்த ஹோமம் செஞ்சால் கல்யாணம் ஆகணும். குழந்தை பிறக்காதவர்கள் இந்த பிரார்த்தனை பண்ணி இந்த ஹோமங்கள் செஞ்சால் பிரார்த்தனை நினைவுபெறும். முதலாவதாக இங்கே சூரிய ஹோமம், நவக்கிரக ஹோமம், அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்கக்கூடிய தோஷத்தினால் அப்படியே தனித்தனியாக ஹோமம் செய்வது.
ஆதித்யாய நமஹா. என் பேர் அஜய் கிருஷ்ணமூர்த்தி. நான் கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து வர அஸ்ட்ராலஜர். நவகிரகங்களில் மெயினான கிரகம் சொல்லப்பட்ட ஆதித்ய பகவான் தான். இந்த ஆதித்ய பகவானை சுற்றி தான் பாக்கி எல்லா கிரகங்களுமே இருக்கிறது. இந்த ராசி சக்கரத்தில் ஆதித்ய பகவானுக்கு பெரிய ஸ்தானம் இருக்குது. அவர் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது செய்வார். அதுக்காக நல்லது செய்கிறதுக்காக ஆதித்ய பகவானுக்கு எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஜபம் அனுஷ்டானங்கள் அதே போதும் அவருக்கு. ஆனால் அவர் ராசி சக்கரத்தில் தோஷமான இடத்துல இருந்தால் அதுக்காக அதை மற்ற கிரகங்களை அதை பாதிக்கிறதுனால இங்கே வந்து ஆதித்ய பகவானுக்கு அந்த தோஷ நிவர்த்தி பண்ணாலுமே அவருக்கு முழுசாக திருப்திப்பட்டு அவர் கம்ப்ளீட் பிளஸ்ஸிங்கும் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இது பண்ணுறவங்களுக்கு அதை மனப்பூர்வமாக பண்ணணும்.